எல்லாம் பெங்களூர்ல உட்காந்து மிரட்டியிருக்கான். எப்படி மிரட்டியிருக்கான்னா, சோசியல் மீடியாவில் எக்ஸ் தளத்துலையோ இல்லை யூடியூப்லையோ இல்லை டெலிகிராம்லையோ எங்கேயாவது நீங்கள் பரப்புனீங்க, பார்த்தீங்க, கொண்டு போய் சேர்த்தீங்க, டவுன்லோட் பண்ணீங்க, உங்கள் மீது வழக்கு பதிவு செய்வோம். அதுவும் நினச்சிக்கோங்க, நாங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களை. நான் உங்களை ட்ரேஸ் எத்தனை பேர் பண்ணுவேன்? 40 லட்சம் பேரையா கைது பண்ணல? 40 லட்சம் பேர் கைது பண்ணுவீங்க? இது தேவையில்லாத மிரட்டல் தானே. நான் என்ன சொல்றேன்னா, படம் லீக் ஆயிடுச்சுன்னா இவர் என்ன சொல்ல முடியும்னா, இவர் ஒரு ப்ராக்டிக்கலாக என்ன புரிய முடியும்? ஆல்ரெடி ஒரு 20-30 லட்சம் பேர் போயிருக்கும். நம்ம என்ன சொல்ல முடியும்? படத்தை பார்க்காதீங்க, பரப்பாதீங்க, எல்லா பேருமே தியேட்டருக்கு வந்து பாருங்க அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். ஏன்னா இதை நாங்கள் பெரிய லெவலில் முதலீடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சாரு வச்சுக்கோங்க. நிச்சயமாக சொல்கிறேன், எல்லா பேருமே ஏற்றுப்பாங்க. படம் வர அன்னைக்கு மீண்டும் ஒரு தியேட்டரில் போய் பார்ப்போம்னு நினைப்பாங்க. ஆனால் அதை விட்டுட்டு சோசியல் மீடியாவில் பரப்புனதை பார்த்த இல்லை டவுன்லோட் பண்ண, நீ பார்த்தாலே நாங்கள் ட்ரேஸ் பண்ணிடுவோம், உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவோம், நாங்கள் ஆல்ரெடி அதை வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அப்போ நீ மிரட்டுனீங்கன்னா, நீ அதுவும் பெங்களூரில் உட்காந்து மிரட்டினா, இங்கே இன்னும் கொஞ்சம் காண்டாவையெல்லாம் மாட்டாங்களா? இது வரைக்கும் 40 லட்சம் போயிருந்தது, இதுக்கப்புறம் 80 லட்சம் ஃபார்வர்டாக போகுது எனக்கு தெரிஞ்சு. எனவே மிரட்டும் தோணியில் இந்த வெளியிடக்கூடிய லெட்டர் இல்லையா, இந்த படத்துடைய தயாரிப்பாளர், இதெல்லாம் ரொம்ப சீனு.